விஷயம் சம்பந்தமாக நான் பேச போறேன். சரியா? 2 விஷயம் சம்பந்தமாக நான் பேச போறேன். என்னோட சேனலா கிட்டத்தட்ட 1000 போன் இருக்கும். அந்த 1000 போனால பல லட்சம் பேர் பார்க்கலாம். இந்த தகவல் எத்தி வச்சப்படலாம். முதலாவது ஒரு விஷயம், நான் ஒரு தனிநபர். சரியா? நான் தனிநபர் ஒரு ஆசையோட ஆண்டு இந்த நாட்டுக்கு என்னால ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம்னு சொல்லி ஐடியா பண்ணி நான் ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு கம்பெனி எனக்கு சிமி ஹோல்டிங் அண்டிய கம்பெனி எனக்கு துணை நின்று எல்லா தேவைகளையுமே செஞ்சு தந்தேன். இப்ப என்ன நோக்கம் இருந்த நான் இலங்கையை கரையோரமா ஃபுல்லா சுத்தி வந்தேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஒரு பெண்மணி வந்து வெளிநாட்டில இருந்து வந்து தனியாக எந்த இடத்துல நடந்து போவதுக்கு ஏனும் அந்த அளவு பாதுகாப்பான ஒரு நாடு என்று சொல்லியத ப்ரூவ் பண்ணிய விதமாக என்ன இந்த பயணம் போனேன். இந்த பயணத்தால வெளிநாட்டுல இருந்து ஒரே ஒருத்தர் சரி எனக்கு இந்த இலங்கைக்கு வந்து அதனால எங்க நாட்டுக்கு $1 கிடைச்சாலுமே நான் சந்தோஷமே. இந்த 2 விஷயத்தையும் கேட்கணுமா? இப்ப நான் ஒருத்தன் இந்த விஷயம் செஞ்சதால அவ்வாறு அருள்ல படைச்சவன் அருளால உங்களை எல்லார பிரார்த்தனையாலும் இந்த அளவு சப்போர்ட் கிடைச்ச முழு இலங்கை உலகல்ல ஆவிய ரீதியில கிடைச்சோ இல்லையோ நீங்க நின்று கொண்டிருச்சது ஒருத்தனாக்கிய நான் செஞ்சதுக்கே இப்படி சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எங்க இலங்கை பூரா கிட்டத்தட்ட எத்தனை பாடசாலை இருக்காரு, அந்த ஒவ்வொரு பாடசாலை எத்தனை பிள்ளைகள் இருக்காரு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை வகுப்பறைக்காக தன்னை வகுப்பறை ஏண்ட வகுப்பறைன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் நினைச்சு தன்னை வகுப்பறைக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால், தன்னை பாடசாலைக்கு ஒரு விஷயம் செஞ்சால், தன்னை ஊருக்கு ஒரு கௌரவத்தையோ தன்னை ஊருக்கு ஒரு அடையாளத்தையோ தன்னை ஊருக்கு ஒரு அங்கீகாரத்தையோ தன்னை ஊர்வாசிகளுக்கு சேவை ஏதாவது ஒரு விஷயம் செய்ததாக இருந்தால், தன்னை நாட்டுக்காக வேண்டிய ஒரு விஷயம் செய்ததாக இருந்தால் அதுல எத்தனாயிரம் முள்ளைகள் இருக்கும், 10,000 முள்ளைகளும் செய்த